ஸோ பிஜிபிபி ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்கிறாங்க? ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஓகே, ஸோ இதில் வந்து மேஜராக பிஸ்னஸ் பர்சனுக்கு வந்து டேக்ஸ் பிளானிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும். அதே மாதிரியே ப்ரொவிஷன்ஸுமே இங்கே அதிகம். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா செக்ஷன் 28 to 44. Section 28 to 44. Section 28 is the charging section. Section 28 is the charging section. இருந்து 44 வரைக்கும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கம்பெனி சொல்லுங்கள், ரிலையன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகே, யுவர் மந்த்லி சேலரி இஸ் சே 4 lakhs. அப்போ வந்து எவ்வளோ உங்களுக்கு 1 yearக்கு வரும்? 48 lakhs வருது. சும்மா அப்ராக்சிமேட்டாக. ஓகேங்களா, 48 lakhs. இப்போ இதுக்கு என்ன, இதுக்கு டேக்ஸ் கட்டுவீங்களா மாட்டிங்களா? பே பண்ணுவீங்க, கரெக்டாக. ஸோ அப்ராக்சிமேட்லி 30% ஸ்லாபில் வரும். ஸோ அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி உங்கள் எம்ப்ளாயர் வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இதுவே வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் டேர்ன் ஓவர் 48 lakhs. ஓகே, இப்போ வந்து எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுவீங்க? ஸ்லாப் ரேட் அதே தான், நீங்கள் இண்டிவிஜுவல் தான். பிஸ்னஸ்க்கு தனியாக டேக்ஸ் ரேட் அந்த மாதிரி இருக்கா? இல்லையே, டிபெண்டிங் அப்போ அந்த டைப் ஆஃப் பர்சன் தான். நான் அப்படியே கொஸ்டின் என்ன சேஞ்ச் பண்ணுறேன்னா, இந்த 48 lakhs வந்து இப்போ உங்களுக்கு சேலரி கிடையாது, இது வந்து பிஸ்னஸ் இன்கம் அப்படிங்கிறேன். அதே டேக்ஸ் தான் வருமா, இல்லை அதிகமாக வருமா, இல்லை கம்மியாக வருமா? எப்படி கம்மியாகும்? என்ன மாதிரி டிடக்ஷன்ஸ்லாம் இருக்குது? நம்ம இன்னும் பார்க்கல, ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். டேக்ஸ் ஃப்ரீல எதுவும் கிடையாது. பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். இங்கே பிஸ்னஸ்னு வரும்போது பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் நீங்கள் என்னென்னா உங்களோட நெட் ப்ராஃபிட்டுக்கு தான் டேக்ஸ் பே பண்ணுவீங்க, கரெக்டாக. அப்போ வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் எடுப்பீங்க. இப்போ ஒரு பிஎன்எல் இமேஜின் பண்ணிக்கோங்க. பிஎன்எல் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து இங்கே வாங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட் வாங்க. ஓப்பனிங் க்ளோசிங் இல்லாமல் எக்ஸ்பென்ஸ் கேட்குறேன். ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும், அப்புறம் ஐ எம் ஆஸ்கிங் அபவுட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் சைட், வேஜஸ், அப்புறம் முக்கியமாக பர்ச்சேசஸ் இருக்கும், கரெக்டாக. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் என்னென்ன இருக்கும்? அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் ஃப்ரீ சாம்பிள்ஸ், அப்புறம் கமிஷன், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, அவ்வளோதான் இருக்குமா? வேறு செலவே இருக்காது அவருக்கு. டெப்ரிசியேஷனில் நான் கேஷ் நேச்சர், ஆனால் அது ஒரு பெரிய ப்ரொவிஷன் இருக்குது. வேறு சரி, ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். டேக் ஷில்பிஸ் அகாடமி, அவங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கும்? இப்போ எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் வாட்டர் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் வாட்ச்மேனா செக்யூரிட்டி, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன அட்மினிஸ்ட்ரேஷன்? சேலரினா எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், ஓகேங்களா. அப்புறம் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ், இப்போ வெளியிலேருந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே வரேன், சிஏ வரேன்னா இட் வில் பி அ ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸ் ஃபார் தெம். அப்புறம் அதான் ப்ராட்பேண்ட், இன்டர்நெட் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் ரெண்ட்டு மேஜராக. வேறு என்ன இருக்கும்? சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பென்சஸ், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், வெளியிலேருந்து ஃபேக்கல்ட்டி வந்தாங்கன்னா அக்கமடேஷன் சார்ஜஸ், கரெக்டாக. அப்புறம் ஃபுட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் ஸ்டாஃப் வெல்ஃபேரில் குரூப் பண்ணிடுவீங்க, கரெக்டாக. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா எது கிளைம் பண்ணலாம், எது கிளைம் பண்ண முடியாது. ஒரு நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும், ஓகேங்களா. இதே மாதிரி இன்கமும் இருக்கும். எந்தெந்த இன்கம்லாம் வந்து டிஸ்அலவ் ஆகும், எந்தெந்த இன்கம்லாம் அலோவ் ஆகும். ஸோ இது கேட்டகரி இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ரெலவென்ட் செக்ஷன்ஸ் கீழே வரும். இது ஒன்று. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா now we are going to see the ப்ரொஃபார்மா. ப்ரொஃபார்மானா இட்ஸ் லைக் அ ஃபார்மேட். எப்படி நம்ம சேலரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், உங்கள் ஃபார்ம் 16 இருக்கிற மாதிரி, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனுக்கு இப்படி தான் நீங்கள் எக்ஸாமில் ஒர்க் அவுட் பண்ணணும் ஒரு சம்க்கு. ஸோ இவங்க என்னென்னா இது எந்த டேக்ஸ் ரெஜிமில் கொடுக்குறாங்க?
default tax regime. Okay, so over the definition இருக்கு. First we will go with some of the basics. எப்படினா net profitல இருந்து calculate பண்ணுவாங்க. ஏனா உங்க bookல ஒரு net profit இருக்கும். income taxக்கு நீங்க calculate பண்ற net profit வேற மாதிரி இருக்கும். ஏனா அதுக்கான adjustments தான் இப்ப நீங்க படிக்க போற செக்ஷன். ஓகே, சோ என்னென்ன சொல்றாங்க? add, அதே மாதிரியே மைனஸ், லெஸ், திருப்பி லெஸ், அப்புறம் add. டோட்டலா 4 கேட்டகரி வரும். அது என்னென்ன இது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த ஹெட்டிங் வேணாலும் நோட் பண்ணிக்கோங்க. add expenses debited to statement of expenses debited to P&L but not allowable. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், அதாவது இப்படி எழுதிக்கோங்க, நெட் ப்ராஃபிட், அது கீழே add expenses debited to P&L but not allowable. expenses debited to P&L but not allowable அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? expenses debited to P&L but not allowable அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? that's literal meaning. expenses debited அப்படின்னா என்னது? ஆனால் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் P&L காமிச்சிருக்காங்கன்னா புக்ஸில் அக்கௌண்ட் பண்ணியிருக்கணும். கரெக்டாக? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? P&L அக்கௌண்ட் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? நாட் அலோவபிள். எதுனால நாட் அலோவபிள் அப்படிங்கிறத செக்ஷன் பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்னது? இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் படி டெப்ரிசியேஷன் இருக்கு. கரெக்டாக? வெதர் depreciation as per Companies Act and Income Tax Act will be same? Answer is no. Companies Actல depreciation rate வேற. அப்போ என்னன்னா உங்க புக்ஸ்ல பண்ணியிருக்கிற டிப்ரிசியேஷனை ஆட் பண்ணிடுவீங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் அலோவபிள் அண்டர் இன்கம் டேக்ஸ். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா லெஸ்ல போய் பாருங்க. லெஸ்ல வந்து டிப்ரிசியேஷன் கால்குலேட்டட் ஆஸ் பர் ரூல் 5. அதை தான் நீங்கள் இங்கே ரெடியூஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறீங்க? எதெல்லாம் நாட் அலோட் அண்டர் இன்கம் டேக்ஸை அதை ஆட் பண்ணிடுறீங்க. எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுவீங்க. அப்போ தான் வந்து ப்ராஃபிட் அதிகமாகும். இப்போ நான் ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன். எக்ஸ்பென்ஸை உங்கள் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணிங்கன்னா டேக்ஸ் அதிகமாகுமா ஆகாதா? எக்ஸ்பென்சஸை உங்கள் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணுறீங்க, அதாவது டிஸ்அலோவ் பண்ணுறீங்கன்னா உங்கள் டேக்ஸ் அதிகமாகுமா ஆகாதா? அதிகமாகும். இதுவே இன்கம்மை டிஸ்அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் கம்மியாச்சுன்னா டேக்ஸும் கம்மியாகும். இப்படி தான் ஒர்க் அவுட்டே பண்ணுவீங்க. என்னன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு எக்ஸ்பென்ஸை டிஸ்அலோவ் ஏன் பண்ணுறாங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் அதிகமாகணும். ப்ராஃபிட் அதிகமாச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் அதிகமாக கட்டுவீங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிஸ்அலவன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்ப்போம். நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு சும்மா சொல்கிறேன். இப்போ இந்த இன்கம் டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு 1 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டுறீங்க, இன்கம் டேக்ஸ் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறீங்க. அது உங்கள் P&L எக்ஸ்பென்ஸ் எழுத முடியுமா? நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு 1 லேக் டேக்ஸ் கட்டுறீங்க, அது உங்கள் P&L எக்ஸ்பென்ஸாக 1 லேக் உங்களால் எழுத முடியுமா? ஏன் முடியாது? கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸாக கட்டிட்டு அதே திருப்பி எக்ஸ்பென்ஸ் எழுதுனீங்கன்னா அது எப்படி பாசிபிள்? ஸோ அதனால அதை டிஸ்அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இட் வில் பி கெட்டிங் ஆடட் டு யுவர் ப்ராஃபிட். ஓகே, மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா டிடிஎஸ் நீங்கள் ப்ராப்பராக டிடெக்ட் பண்ணலைன்னா 30% டிஸ்அலோவ் ஆகும். இதுவுமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஒரு டிஸ்அலவன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து 10,000 மேலே கேஷை நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு டிஸ்அலவன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிகிட்டே வருவோம். இதெல்லாம் டீட்டெயில்டாக அந்த செக்ஷனில் பார்த்துட்டு திருப்பி இங்கே நம்ம வருவோம் இந்த சாப்டர் முடிக்கும் போது. அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க? அடுத்த ஹெட்டிங் அது கீழே எழுதிக்காங்க. லெஸ் expenditure allowable as deduction but not debited to P&L. Expenses allowable as deduction but not debited to P&L. Expenses or expenditure allowable as deduction but not debited to P&L. இதோட மீனிங் என்னது? P&L நீங்கள் என்ன சார்ஜ் பண்ணல. ஸோ இப்போ அலோவ் பண்ணும்போது என்ன ஆகும்? கம்மியாகும். ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து அலோவபிள், ஆனால் நீங்கள் என்ன P&L கொண்டு வரல. அப்போ அதை கொண்டு வரும்போது என்ன ஆகும்? ப்ராஃபிட் கம்மியாகும். ப்ராஃபிட் கம்மியாச்சுன்னா
டேக்ஸும் கம்மியாகும். அதுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது இது கீழே கொடுத்துருப்பாங்க. கிளியரா? எஸ். அடுத்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க, லெஸ். அடுத்த ரெண்டுமே இன்கம் ரிலேட்டடாக வரும். ஃபஸ்ட்டு ரெண்டுமே எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டடாக பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்கம் கிரெடிட்டட் இன் P&L பட் நாட் taxable or taxable under any other head. Income credited in P&L but not taxable or taxable under any other head. அப்படின்னு என்ன சொல்ல வராங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்திருக்கு. அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து P&Lல கிரெடிட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இட் இஸ் நாட் டாக்ஸபிள். அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்கள் நெட் ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் பண்ணிடுவீங்க. ப்ராஃபிட் கம்மியாச்சுன்னா டேக்ஸ் கம்மியாகும். திஸ் இஸ் ஒன் சினாரியோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்லேருந்து FD இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, 1 lakh. அதை நீங்கள் P&Lல கிரெடிட் பண்ணியிருக்கீங்க. இப்போ அதை என்ன பண்ணணும்? ஏன் மைனஸ் பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் அப்போ வேற எங்கே வரும்? இன்ட்ரெஸ்ட் வந்து IFOSல வரும், PGBPயில் வராது. ஸோ அதுதான் இங்கே பாருங்கள், டாக்ஸபிள் அண்டர் எனி அதர் ஹெட். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? PGBPயில் இருக்கிற நெட் ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இங்கே டேக்ஸ் கம்மியாகும். இங்கே மைனஸ் பண்ண இன்கமை எங்கே போய் ஆட் பண்ணுவீங்க? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில். கிளியரா? திஸ் இஸ் யர் தேர்ட் ஹெட்டிங். ஃபோர்த் ஹெட்டிங் என்னது? இன்கம் சார்ஜபிள் அண்டர் திஸ் ஹெட் ஆர் டீம்டு இன்கம் பட் நாட் கிரெடிட்டட் டு P&L. Income chargeable under this head are deemed income but not credited to P&L. But not credited to P&L. அப்படின்னா இந்த இன்கம் நீங்கள் உண்மையிலே கொண்டு வந்திருக்கணும் உங்கள் P&Lல, ஆனால் அது கொண்டு வராதனால இப்போ நீங்கள் வாலண்டியராக ஆட் பண்ணுறீங்க. So if you give all these adjustments, you will be getting the income under PGBP. Okay. So இந்த adjustments என்ன பண்ணணும், இதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் ஒரு 150 to 170 pages இருக்கும். கிளியரா? இது வந்து அண்டர் நியூ டேக்ஸ் ரெஜிம். அப்போ ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் என்ன ஆகும்? அதுக்கு நிறைய இருக்குது. ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் வந்து ஓகே ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. என்னென்னா அடிஷ்னல் டிப்ரிசியேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. நார்மல் டிப்ரிசியேஷன் இல்லாமல் அடிஷ்னல் டிப்ரிசியேஷன் இஸ் அலோவபிள் ஒன்லி அண்டர் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராஃபிட் அண்டர் நியூ டேக்ஸ் ரெஜிம் give the effect for additional depreciation. You will be getting the profit under old tax regime. Clear? Yes. Additional depreciation or concept it is not allowed under new. In case old tax regime varinga appadina the additional depreciation allow பண்ணிக்கோங்க. You will be getting the profit under old tax regime. Clear? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜிமில் போகிறீங்கன்னா ஒரு சில செக்ஷன்ஸ்க்குலாம் வந்து உங்களால் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. 35 AD அப்படிங்கிற செக்ஷனில் இருக்குது. இதெல்லாம் லேட்டர் பார்ட்டில் வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சம்மரியாக கொடுக்குறனால இப்போ எந்த செக்ஷன் சொன்னாலும் உங்களால் அது கிராஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த செக்ஷன்ஸில் பார்த்துட்டு திருப்பி ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணுவோம். கிளியரா? ஸோ வாட் இஸ் த செக்ஷன்ஸ் கவர்ட் அண்டர் PGBP? 28 to 44. சார்ஜிங் செக்ஷன் இஸ் 28. ஸோ இங்கே வந்து PGBPயில் ஆன் வாட் யூ வில் பி பேயிங் டேக்ஸ்? நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் கேல்குலேஷனுக்கு வாட் ஆர் த 4 adjustments? Expenses debited to P&L not allowable. இதை ஆட் பண்ணுவீங்களா லெஸ் பண்ணுவீங்களா? ஆட். நெக்ஸ்ட் expenses allowed as deduction but not debited to P&L. அடுத்து to income under the same or it comes under different heads. அடுத்து வந்து not credited to P&L. அப்போ அந்த இன்கம் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. கரெக்டா? if you make all these 4 adjustments you will be getting the net profit on which you will be calculating the tax. Clear? Okay. இது வந்து scientific expenditure related.
இது நம்ம வந்து சயின்டிஃபிக் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்கும்போது வரலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா நம்ம டீட்டெயில்டாக வரும் சயின்டிஃபிக் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க, அந்த செக்ஷன் வரும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். செக்ஷன் 35 கொஞ்சம் டீட்டெயில்டாக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வாட் தேர் ட்ரைங் டு சே, பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? So the tax payable by an assessee on his income under this head is in respect of profits and gains of any business or profession. Business now enna solranga, it can be any trade, commerce, manufacture. Trade na any example for a business? Trade and commerce ஒரே வார்த்தை தான், more or less. grocery stores, departmental stores எல்லாமே ட்ரேடு தான். ஆர் எனி நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், அதெல்லாம் காமர்ஸ் கேட்டகரியில் வரும். மேனுஃபேக்சர் ஏதாச்சுன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஸ்டீல் மேனுஃபேக்சரிங், இங்கே காமனாக கோயம்புத்தூரில் மிஷினரி ஆர் மோட்டார் மேனுஃபேக்சரிங், கரெக்டுங்களா? ஆர் எனி அட்வென்ச்சர் ஆர் கன்சர்ன் இன் த நேச்சர் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் ஆர் மேனுஃபேக்சர். ஓகே, ப்ரொஃபஷன் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க? It means an occupation requiring some degree of learning. அப்படின்னா எக்ஸாம்பிள் CA, CS, டாக்டர்ஸ், லாயர்ஸ், ஆர்கிடெக்ட். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணுறதெல்லாம் ப்ரொஃபஷன் கேட்டகரியில் வந்துடும். இட் இன்க்ளூட்ஸ் ஒகேஷன் ஆஸ் வெல். ஸோ என்ன சொல்கிறாங்க? பெயிண்டர், ஸ்கல்ப்டர், ஆத்தர், ஆடிட்டர், லாயர், டாக்டர், ஆர்கிடெக்ட் அண்ட் ஈவன் அன் ஆஸ்ட்ராலஜர் வில் பி கம்மிங் அண்டர் ப்ரொஃபஷன். தே ஒன்ட் பி கம்மிங் அண்டர் பிஸ்னஸ். ஸோ இட் இஸ் அவர் நாட் மெட்டீரியல் வெதர் அ பர்சன் இஸ் கேரிங் ஆன் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஏன்னா ரெண்டுமே வந்து டாக்ஸேஷன் சேம் தான். நீங்கள் கேட்டகரி மட்டும் ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் செப்பரேட்டாக வரும் ப்ரொஃபஷனுக்கு, 44 ADAன்னு ஒரு செக்ஷன். ஓகே, பிஸ்னஸ் நெசசரிலி மீன்ஸ் அ கண்டினியூஸ் எக்ஸசைஸ் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி வித் ப்ராஃபிட் மோட்டிவ். ஸோ கண்டினியூஸாக இருக்கணும், ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கணும். நெவர்தலெஸ் ப்ராஃபிட் ஃப்ரம் அ சிங்கிள் வெஞ்சர் இன் த நேச்சர் ஆஃப் ட்ரேட் மே ஆல்சோ பி ட்ரீட்டட் ஆஸ் அ பிஸ்னஸ். இதெல்லாம் வந்து ஜென்ரல் பாயிண்ட்ஸ் ஃபார் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஸோ அடுத்து வந்து ப்ராஃபிட், எப்படிப்பட்ட ப்ராஃபிட்லாம் வந்து டேக்ஸ் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க? ப்ராஃபிட் வந்து கேஷாகவும் இருக்கலாம், கைண்டாகவும் இருக்கலாம். அதாவது மானிட்ரி ஆர் நான் மானிட்ரி இன் நேச்சர், இட் வில் பி டேக்ஸபிள். நான் உங்களுக்கு போன கிளாஸில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அந்த யூடியூபருக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு ஃபோன் கொடுக்குறாங்க அப்படின்னு, தட் வில் பி டேக்ஸ்ட் அண்டர் PGBP. ஈவன் தோ இட் இஸ் அ ஃபோன், இட் இஸ் டேக்ஸபிள். ஓகேங்களா? பிகாஸ் இட் இஸ் ஹீ இஸ் அண்டர் த ப்ரொஃபஷன். ஓகேங்களா? கேபிட்டல் ரெசிப்ட் ஜென்ரலாக டேக்ஸ் ஆகுமா? ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தோம். கேபிட்டல் ரெசிப்ட், ரெவன்யூ ரெசிப்ட். கேபிட்டல் ரெசிப்ட் ஜென்ரலாக டேக்ஸ் ஆகுமா? வராது. Unless and until it is covered under capital gain. ஓகேங்களா? there are certain exception also, அதுவும் பார்ப்போம். அடுத்து voluntary receipts அப்படின்னா payment voluntarily made by person who are under no obligation. So say for example any amount paid to a lawyer by a person who was not a client but the lawyer has benefited அப்படின்னா அதை வந்து இன்கம் தான் காமிக்கணும். லைக் வாலண்டியராக அவங்க பே பண்ணுறாங்க உங்களுக்கு, ஸோ யூ நீட் டு ஷோ தட் ஆல்சோ as an income. அப்ளிகேஷன் ஆஃப் த கெயின்ஸ் ஆஃப் ட்ரேட் இஸ் இம்மெட்டீரியல். சேலரியில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நீங்கள் சேலரி வாங்கின பிறகு வேண்டான்னு விட்டு கொடுத்தாலும் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். இன்கம் ஃப்ரம் டிஸ்டிங்க்ட் பிஸ்னஸ். இப்போ நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் கடை வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் வச்சுட்ருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ஐடி கம்பெனி ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் everything you will be compiling it and show it under PGBP. For each business you need to maintain separate books. அந்தந்த பிஸ்னஸோட நெட் ப்ராஃபிட் அரைவ் பண்ணி அதை கன்சாலிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் காமிப்பீங்க. ஓகே, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஷுட் பி கம்ப்யூட்டட் ஆஃப்டர் டிடெக்டிங் த லாஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஃபார் ஏர்னிங் த இன்கம் இன் த ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். அதுக்குன்னு உங்கள் பர்சனல் எக்ஸ்பென்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்து காட்டக்கூடாது, பிகாஸ் இட் பி கெட்டிங் டிஸ்அலவுட். ஓகே, லீகாலிட்டி ஆஃப் இன்கம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் ஸ்மகிள் பண்ணி கொண்டு வராரு, அப்போ அது வந்து லீகல் இன்கமா இல்லீகல் இன்கமா? இல்லீகல். ஆனால் அதுக்கு டேக்ஸ் வருமா? வரும். இம்மெட்டீரியல். ஸோ ஓகே, ஸோ த இல்லீகலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் ஆர் ஒகேஷன் டஸ் நாட் எக்ஸம்ட் இட்ஸ் ப்ராஃபிட் ஃப்ரம் டேக்ஸ். ஈவன் தான் நிறைய இது இன்னும் லீகல்னு சொல்லாட்டியும் அதுக்கு டாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸாம்பிள் இஸ் பிட்காயின். இன்னும் அது லீகலைஸ் பண்ணல, பட் யூ நீட் டு பே 30% டேக்ஸ் ஃபார் இட். ஓகேங்களா? அடுத்து மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங். சேலரிக்கு வாட் இஸ் த மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங்? சேலரிக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம்.
மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன், 2 ஹெட்டுக்கு மட்டும் நீங்கள் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. அக்ரூவல் பேசிஸ், கேஷ் பேசிஸ் ஞாபகம் இருக்கா? அப்போ சேலரிக்கு என்ன மெத்தடில் அக்கௌண்ட் பண்ணுவீங்க? அதுக்கு மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் இல்லை, இட் இஸ் டாக்ஸ்ட் ஆன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிவிஷன் அப்போ பார்த்தோம். salary is taxed on due or receipt whichever is earlier. பார்த்தோமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? அது வந்து சேலரிக்கு. ஆனால் வந்து இங்கே பிஸ்னஸ்க்கு எப்படின்னா you can follow either cash or mercantile. ஆனால் ரெகுலராக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு வருஷம் கேஷ், இன்னொரு வருஷம் mercantile அப்படின்னு போகக்கூடாது. இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? கேஷ் பேசிஸ் அண்ட் mercantile பேசிஸ். mercantile is nothing but your accrual method of accounting. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கேஷ்க்கும் மெர்கன்டைலுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இதுவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மறந்துட்டீங்களா? இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மவுஸை சேல் பண்ணுறேன், ஓகேவா? த ப்ரைஸ் ஆஃப் த மவுஸ் இஸ் சே 500. நான் உங்களுக்கு விற்றுட்டேன். இப்போ நான் அதை சேல்னா அக்கௌண்ட் பண்ணுறதா பண்ண வேண்டாமா? நீங்கள் என்ன எனக்கு பணம் கொடுக்கல, கிரெடிட் சேல். எந்த மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங்கில் போனால் அதை அக்கௌண்ட் பண்ணிக்கலாம்? மெர்கன்டைலில் போனீங்கன்னா தான் அக்கௌண்ட் பண்ண முடியும். ஓகே, கேஷ் ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்போ அக்கௌண்ட் பண்ணுவீங்க? நீங்கள் பணம் கொடுத்தா தான் நான் சேல்னே அக்கௌண்ட் பண்ணுவேன், கரெக்டாக? ஸோ இதுதான் இந்த 2 டிஃப்ரெண்ட் சிஸ்டம்க்கான டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஏதாச்சும் ஒரு மெத்தடில் போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் இயர் மெர்கன்டைல் போயிட்டு நெக்ஸ்ட் இயர் கேஷ்னு மாற்றினீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க அசிங் ஆஃபீஸர். Clear? Yes. However, as per section 145B, so method of accounting எந்த செக்ஷன்ல சொல்றாங்க? section 145 subsection 1. Okay. As per section 145B, certain income would be taxable in the following manner. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சில எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. மெர்கன்டைல் ஆர் கேஷ் பேசிஸ் ஸ்பெசிஃபிக்காக. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை அன் அசஸி ஆன் காம்பன்சேஷன் ஆர் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன். ஐஎஃப்ஓஎஸ்ல வரும், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்னது? இந்த இயர் இன் விச் இட் இஸ் பீன் ரிசீவ்ட். அதாவது இதில் கேஷ் பேசிஸில் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்னது? கம்பல்சரி அக்விசிஷன்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்பல்சரி அக்விசிஷன் கேள்விப்பட்டது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுவும் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே ஃப்ளைஓவர் கட்டிக்கிட்டு இருக்காங்க, கரெக்டாக? உங்கள் லேண்ட் வந்து அதுக்கு நடுவில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? அவங்க வாங்கிடுவாங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவீங்களா? காம்பன்சேஷன் கொடுப்பீங்க, கரெக்டாக? அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஒரு சில டைம் என்ன ஆகும்னா அந்த காம்பன்சேஷன் பார்த்தல நீங்கள் கோர்ட்டுக்கு போவீங்க. அப்போ என்ன ஆகும்? அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இட் வில் பி ஆல்வேஸ் டாக்ஸ்ட் ஆன் கேஷ் பேசிஸ், நாட் ஆன் மெர்கன்டைல் பேசிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி வேறு என்ன சொல்கிறாங்க? இந்த ஃபார்ம் ஆஃப் சப்சிடி ஆர் கிராண்ட் ஆர் கேஷ் இன்சென்டிவ் ஆர் டியூட்டி ட்ராபேக். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எப்போ ரிசீவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் டாக்ஸபிள் அப்படிங்கிறாங்க. டியூட்டி ட்ராபேக்கில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஸ்டம்ஸுக்குலாம் அத்தாரிட்டிஸ்க்குலாம் டியூட்டி கட்டுவீங்க, அதை உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க இன்கேஸ் இஃப் யூ ஆர் எக்ஸ்போர்ட்டிங் த சேம் ப்ராடக்ட். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்? ஒரு ப்ராடக்டை கஸ்டம்ஸ் டியூட்டி டேக்ஸ் கிடையாது. யார் இங்கே அஜித், யார் விஜய் ஃபேனு? விஜய் ஃபேனா? உண்மையில் நடந்துச்சு. விஜய் அவர் வந்து என்னென்னா ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை இம்போர்ட் பண்ணுறாரு. என்ன பிரச்சனை நடந்துச்சு? இம்போர்ட் டியூட்டி கட்ட மாட்டேன் அப்படின்னாரு. ஆனால் கட்டணும், கரெக்டாக? இப்போ வந்து நீங்கள் என்னென்னா அதுதான் டியூட்டி பேயபிள் டு கஸ்டம்ஸ் வென் யூ இம்போர்ட் சம் ப்ராடக்ட். காருக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 200% வரைக்கும் போகலாம், ஆர் 100%. இப்போ 5 crores ஒரு கார் வாங்குறீங்கன்னா 5 கோடி டேக்ஸ் கட்டணும், ஓகேங்களா? இப்போ அதே ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டியூட்டி ட்ராபேக் கொடுப்பாங்க. நீங்கள் கட்டின டியூட்டியே திருப்பி உங்களுக்கே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி திருப்பி உங்களுக்கு வரது வந்து நீங்கள் எப்போ ரிசீவ் பண்ணுறீங்களோ அப்போ அக்கௌண்ட் பண்ணால் போதும். புரிஞ்சுதா? அதான் இங்கே சொல்கிறாங்க, whenever you receive it. அது மட்டும் கிடையாது, எனி சப்சிடி ஆர் கிராண்ட் ஆர் கேஷ் இன்சென்டிவ் ஃப்ரம் கவர்மெண்ட். அப்படின்னு என்னது? கவர்மெண்ட் நிறைய சப்சிடிஸ்லாம் கொடுப்பாங்க, கேஷ் சப்சிடி. அதெல்லாம் எப்போ வருதோ அதை அக்கௌண்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி
இது என்னது? இது எங்கேயாச்சும் படிச்சிருக்கீங்களா? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ்லேயே செப்பரேட்டாக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்குது சரிங்களா? என்னது? ஓகே, ஸோ அது பேர் என்னது? ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்கம் கம்ப்யூட்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் ஸ்டாண்டர்ட். இன்கம் கம்ப்யூட்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் ஸ்டாண்டர்ட், ஐசிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 10 ஐசிடிஎஸ் இருக்குது. இட் இஸ் அப்ளிகபிள் ஃப்ரம் அசஸ்மெண்ட் இயர் 2017-18. அதாவது நீங்கள் என்ன தான் ஏஎஸ் ஃபாலோ பண்ணாலும் இன்கம் டேக்ஸ்ன்னு வந்துட்டிங்கன்னா ஐசிடிஎஸ் தான் ஃபாலோ பண்ணணும். இதுபடி தான் நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல்ஸோ உங்களோட புக்ஸே மெயின்டைன் பண்ணணும் சரிங்களா? ஸோ இட் இஸ் டு பி ஃபாலோட் பை ஆல் அசஸீஸ் அதர் தென் இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்இஎஃப் ஹூ இஸ் நாட் ரிக்வயர்ட் டு கெட் தேர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டட். 44AB ஒரு செக்ஷன் இருக்குது. அதுபடி உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அப்ளிகபிள், ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்இஎஃப். அதர் கேட்டகரி எனிவே தே ஹேவ் டு ஃபாலோ சரிங்களா? அண்ட் ஹூ இஸ் ஃபாலோயிங் மர்கன்டைல் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங். கண்டிஷன் பாருங்கள், ஒன்று நீங்கள் இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்இஎஃப் அண்டர் ஆடிட் கேட்டகரியில் இருக்கணும், இல்லாட்டினா எனி அதர் பர்சனாக இருக்கலாம். யூ ஷுட் பி ஃபாலோயிங் மர்கன்டைல் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் யூ ஷுட் ஹேவ் இன்கம் அண்டர் பிஜிபிபி ஆர் ஐஎஃப்ஓஎஸ். இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஐசிடிஎஸ் உங்களுக்கு அப்ளிகபிள். கொஸ்டின் கூட கேட்கலாம், ஃபார் விச் அசஸி ஐசிடிஎஸ் இஸ் அப்ளிகபிள் அப்படின்னு டிஸ்கிரிப்டிவாக கேட்டாங்கன்னா இதை நீங்கள் எழுதணும். கிளியரா? எஸ். என்னென்ன ஐசிடிஎஸ் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள். ஐசிடிஎஸ் 1 அக்கௌண்டிங், 2, 3 கன்ஸ்ட்ரக்ஷன், 4, 5, 6, 7, 8 securities, 9 borrowing cost, contingent asset. ஓகேங்களா? இதுவே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? எஸ். இது எந்த ஸ்டாண்டர்ட் வரும்? 3யா? ஞாபகம் இல்லையா? 1 இது ஆக்சுவலாக. இன்வென்ட்ரி 2, கன்ஸ்ட்ரக்ஷன் 7, ரெவன்யூ ரெக்கக்னிஷன் 21. It is 9, fixed asset 10, ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். எல்லாமே அடிச்சு விடுறது ரேண்டமாக. ஸோ இதில் பாருங்கள், அங்கே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சிருந்தால் தான் நாளைக்கு நீங்கள் ஏதாச்சும் கம்பெனிலே நீங்கள் கம்பெனி செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தான் அதெல்லாம் பார்க்கணும் கரெக்டாக. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பேசிக்ஸு உங்களுக்கான உங்கள் மெட்டீரியல் எடுத்து பாருங்கள், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு. சாரி, ஐசிடிஎஸ் இருக்குதான்னு பாருங்கள். ஐசிடிஎஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் அட் இன்டர் லெவல் அண்ட் யூ டோன்ட் ஹேவ் டேக்ஸ் பேப்பர் கரெக்டாக இன் ப்ரொஃபஷனல். இல்லை. ஓகே, உங்கள் மெட்டீரியல் இல்லை, தப்பிச்சிட்டிங்க அதனால். ஸோ ஃபஸ்ட் வி ஆர் மூவிங் ஆன் வித் செக்ஷன் 28, இன்கம் சார்ஜபிள் அண்டர் திஸ் ஹெட்.